திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சக்திவேல். இவர் தன் இருசக்கர வாகனத்தில் அதே பகுதியில் உள்ள தனியார் உணவகத்திற்கு உணவருந்து சென்றபோது திருவண்ணாமலையில் இருந்து ஒசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சக்திவேலின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சக்திவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து நடந்த பகுதி இருள் சூழ்ந்து இருப்பதால் விபத்து ஏற்படுவது வழக்கமாக உள்ளது என்று தெரிவித்த மக்கள் நெடுஞ்சாலைத்துறையினர் அப்பகுதியில் மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். தேனியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சாலையில் நெல்லை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் மேல்மங்கலம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 2ஆம் போக நெல் சாகுபடி அறுவடை செய்யப்பட்டு 40 நாட்களாக மேல்மங்கலம் கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த சில தினங்களாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்யாமல் தனியார் நெல் வியாபாரிகளுக்கு சாதகமாக செயல்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நெல் கொள்முதல் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த நெல் தற்பொழுது சேதமடைந்து காணப்படுவதாக கூறி நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய மறுத்துள்ளனர். இதனை கண்டிக்கும் விதமாக விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை பெரியகுளம் சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஜெயமங்கலம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருநெல்வேலியில் 100 ஆண்டுகள் பழமையான சாராள் தக்கர் பெண்கள் கல்லூரியில் பணியாற்றும் தற்காலிக பணியாளருக்கு 3 மாத காலமாக ஊதியம் வழங்காததால் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் செயல்பட்டு வரும் 100 ஆண்டுகள் பழமையான சாராள் தக்கர் பெண்கள் கல்லூரி 3500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நிர்வகித்து வரும் நிலையில் கல்லூரியின் செயலாளர் பணியிடம் காலியாக உள்ளது. இந்த நிலையில் கல்லூரியில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து தென்னிந்திய திருச்சபையின் திருநெல்வேலி திருமண்டல பேராயர் உள்ளிட்டோருக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து கல்லூரி வளாகத்திற்குள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் வகுப்புகள் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. மேலும் வகுப்பறைகள் கழிவறைகள் காலையிலிருந்து திறக்கப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மாணவிகளின் நலன் கருதி கழிவறைகளை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் பணியாளர் தான் அணிந்திருந்த செருப்பை கழற்றி கழிவறையை திறக்க முயன்ற முதல்வர் தரப்பு பணியாளரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலியில் பல பெண்களை பட்டதாரிகளாக ஆக்கியதோடு மிகப்பெரிய பொறுப்புகளில் வருவதற்கு உதவிய 100 ஆண்டுகள் பழமையான இந்த கல்லூரி சிறப்பான நிர்வாகிகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் கட்டிட தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் இடையர்தவணை மீனாட்சிபுரம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராமராஜ். இவர் தேங்காய் மற்றும் நுங்கு வெட்டும் வேலை செய்து வருகிறார். அதே தெருவை சேர்ந்த கட்டட வேலை செய்து வரும் மாடக்கண்ணு என்பவருக்கும் ராமராஜ் குடும்பத்துக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இரவு சுமார் 8 மணி அளவில் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள ஒரு கடையின் திண்டில் மாடக்கண்ணுக்கும் ராமராஜுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ராமராஜ் மாடக்கண்ணுவை கை, கழுத்து மற்றும் தலை ஆகிய இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சுரண்டை காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் தலைமையிலான போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மாடக்கண்ணுவை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த வழியில் மாடக்கண்ணு உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர், ஆலங்குளம் காவல் கண்காணிப்பாளர் கிளாட்சன் ஜோஸ் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த நிலையில் குற்றவாளியை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். சின்னாளம்பட்டி அருகே தென்னை தோப்புக்குள் தலையில்லாத இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டி அடுத்து பழைய வக்கம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தென்னை தோப்புக்குள் தலையில்லாத உடல் கிடப்பதாக தாலுகா போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டதில் தென்னந்தோப்புக்குள் தலையில்லாத உடல் ஒன்று கிடந்தது. அதனை கைப்பற்றிய போலீசார் விசாரணை செய்ததில் அவர் மிக்கேல்பட்டி பகுதியை சேர்ந்த சிவகுமரன் என்பது தெரியவந்த நிலையில் போலீசார் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுராந்தகம் அருகே சுங்கச்சாவடியில் 5 கோடி ரூபாய்க்கும் மேலான ஹவாலா பணம் வருமான வரித்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருவல்லிக்கேணியில் இருந்து காரைக்குடிக்கு நோக்கி சென்ற ஆமினி பேருந்தை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் இருவரிடம் இருந்து சுமார் 5 கோடிக்கும் மேலான பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இவை ஹவாலா பணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. மேலும் போலீசார் பேருந்தில் 1 மணி நேரமாக சோதனை நடத்தியதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் போலீசாருக்கும் பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இது தொடர்பாக கணேசன், அம்ரோஸ் ஆகிய இருவரையும் சென்னை அழைத்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற காஞ்சிபுரம் வருகை புரிந்தார். இதன் முதல் நிகழ்வாக பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் காந்தி பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் வாலிபர் பெண்ணிடம் சில்மிஷம் செய்ததை அடுத்து உறவினர்கள் சுற்றி வளைத்து இளைஞரை சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர பேருந்து நிலையத்தில் இளம்பெண் சர்பத் கடை நடத்தி வருவதாகவும் அவர் கடை நடத்தி கொண்டிருந்த வேளையில் குடிபோதையில் இருந்த இளைஞர் இளம்பெண் ஒருவருக்கு சர்பத் கொடுக்கின்ற போது ஆபாச வார்த்தைகளால் பேசியும் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் கூச்சலிடவே அருகில் இருந்த பயணிகள் அவரிடம் விவரத்தை மேலும் அந்த பெண் உடனடியாக உறவினர்களிடம் செல்போனில் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த உறவினர்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் சில்மிஷத்தில் ஈடுபட்ட இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் இச்சம்பவம் பற்றி தகவல் அறிந்த நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். தொடர்ந்து இளைஞரை தாக்கிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரம் அருகே சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீர், மழைநீரை அகற்ற ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் 10வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் தலையிட்டு தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்தி கழிவுநீர் முறையாக செல்லும் நடவடிக்கை மேற்கொள்வதோடு சாலையையும் சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.